யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ரகு கோபால் ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதில் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் அன்பு அப்படிங்கிறவங்க வந்து வெரி குட் அனாலிசிஸ் எவ்ரி டே, தேங்க்யூ சார், உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ஃபிலிக்ஸ் ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ சார், எவ்ரி டே யுவர் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி அக்யூரேட், ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ, காட் பிளஸ் யூ. நன்றி, மிக்க நன்றி. அண்ட் இளங்கோ அப்படிங்கிறவங்க வந்து பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் சூப்பர் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி மிஸ்டர் இளங்கோ. அண்ட் வெங்கட் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் வெங்கட் ப்ரோ, நீங்கள் எவ்ரிடே வந்து உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஸோ உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணதுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். கருத்துக்களை ஷேர் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம ரியலாக வந்து சார்ட்டை பார்க்கலாம். அண்ட் காப்பரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு. இந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா 456 457 இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்சபிள் கொடுக்கக்கூடிய பிளேஸு. எப்படி இதை வந்து சொல்கிறது அப்படின்னாக்கா, வேவ் பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி வந்து ஒரு கரும்புலேருந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அந்த தனியாக வேஸ்ட்டு வந்து தனியாக போகும். அதை வந்து நம்ம வந்து திருப்பியும் அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்த மார்க்கெட்டு, ஓவர் வேல்யூவான மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து மற்ற எல்லா இண்டிகேட்டர்ஸும் இந்த இடத்துல பையிங் தான் காமிக்கும். பட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது, பையில் இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டாக வந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டில் ஜோனில் வரும்போது பை பண்ணணும். இப்போ இது சப்போர்ட் ஜோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 449லேருந்து 448 இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகுது. 447 80 வரைக்கும் கூட வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவ் பேஸ்டு கான்செப்ட்டு. இப்போ நம்ம லைவாகவும் செக் பண்ணி பார்க்கலாமே. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் பிஃபோராக இருக்கும்போது இந்த இடத்துல இங்கேருந்து நல்லா மார்க்கெட் ரேலியான மார்க்கெட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன குடிக்கும், நல்லா ஸ்ட்ராங் பைன்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும் எல்லா இண்டிகேட்டர்ஸும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்குது, காப்பர் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல செல் பண்ணாதீங்க. அதுக்காக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக பிரேக் ஆச்சு. பிரேக் ஆன மார்க்கெட் எக்ஸ்ட்ராக்டாக எந்த இதுவும் ரியாக்ஷனும் கொடுக்காம ஷார்ப்பாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துச்சு. சரி, இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் இந்த இடத்துல வந்து செல்லு காமிச்சிருக்கோம். பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்டு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து போகாதீங்க, திருப்பி பையிங் தான் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அகெயின் ஒரு கரெக்டான பிக்சர் கொடுத்து அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆகிருக்கு. 450 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டு நேற்று வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் எல்லாமே நம்மளை வந்து ஒரு 50% மேலே தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகவே வந்து விடுது. ஓகே, ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல திரும்புதோ அந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டை பிடிக்கணும். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பையாக இருந்தால் கூட நம்ம ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்லா கீழே இறங்கும்போது 448 இந்த ஜோனில் வரும்போது நம்ம பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான வழியாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேயில் ஒரு 50 காசு, 1 பாயிண்ட்டு 1.5 பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வேணால் நம்ம எடுக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம நிக்கல் வந்து பார்க்கலாம். நிக்கலில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், இந்த வாரத்துடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம். நிக்கல் வந்து 885 இருந்து 920 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹை என்ன 917 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 98% வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நேற்றுக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் 910 வந்து சேஃபான ட்ரேடர்ஸ் வந்து 910 புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதே தான் நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இது தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கு 910 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு நாங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் இந்த ஜோனில் வரும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 5 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த இடத்துலனா 902 இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டாக பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அகைன் இதை பிரேக் பண்ணும்போது திருப்பியும் இந்த இடம் வந்து இன்னொரு 10 பாயிண்ட் கீழே இறங்கும்போதும் கூட இந்த இடத்துல வந்து நம்ம பை தான் வந்து பண்ணணும். 890 வரைக்கும் 888 இந்த ஜோன் வரைக்கும் நம்ம நிக்கலை பொறுத்தளவுக்கு பையிங்லேயே இருக்குது ஒரு பெஸ்ட்டான வழி. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமும் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான், இதில் கையை வைக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு திருப்பியும் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு அப்பர் சைடில். இது கீழே டவுன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. 132 திருப்பியும் வந்து 131 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. க்ரூட் ஆயில் நல்ல ரேலியில் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி மார்க்கெட் வந்து வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இப்போது 4095 இந்த ஜோனில் வந்து இந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து 3975 3980 இந்த லெவலுக்கு வரும்போதும் வந்து பை பண்ணால் ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். அகைன் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இந்த அப்பர் சைடில் வந்து டே க்ளோஸை வந்து கவனிக்கணும். 1 hour க்ளோஸு இந்த இதை வந்து கவனிக்காமல் டே க்ளோஸை வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மறுநாளும் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகணும். அதே போல் அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்டெயின் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான். அதனால தான் நான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து, ஏன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷனே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இப்போ இந்த இதில் வந்து நல்லா பாட்டமில் வரும்போது மட்டுமே பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். அதே போல் லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வாலட்டிலிட்டி வேவ் வந்து க்ரியேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த வேவ் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து இங்கே வந்த வேவ் அகைன் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இங்கே ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்மேஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அகைன் திருப்பியும் வந்து அட்லீஸ்ட் இந்த ஜோன் வரைக்காவது வந்து மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 417 ஸோ இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்டை பொறுத்தளவுக்கு பை சைடில் வந்து இருக்கலாம். செல்லை வந்து அவாய்ட் பண்ணலாம். செல்லுங்கிறது வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் செல் அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் எடுக்கணும். ஓவராலாக செல் பொசிஷனில் இருந்தால் கூட இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது மட்டும்தான் நம்ம செல்லிங் போகணும். செல்லிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சி தான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகாத வரைக்கும் இது பை தான். ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து செல்லிங் ஜோனுக்கு போகும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் ஆச்சுனாலே மார்க்கெட்டு 194 வரைக்கும் போகும்
அப்படிங்கிறத வந்து மண்டேவே நான் சொல்லியிருந்தேன். கிளியராக வந்து எக்ஸாக்டாக நேற்றுக்கு ஹை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194.20 தான் நேற்றுக்குடைய ஹையு. இது நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஜோனில் இருந்து இந்த வேவ் ஆனது வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரேஞ்சை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் இது வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வேவ் ஆனது வந்து இங்கேருந்து ஒரு வேவ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இது இன்னும் கரெக்டிவ் வேவ் ஃபார்ம் ஆகலை. இவ்வளோ தூரம் அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் திருப்பியும் வந்து இங்கே வரைக்கும் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிங்கை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப் டு 194 வரைக்கும் வந்து செல்லிங் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் 6 வந்து ஒரு நல்ல பையில் இருக்கும், இண்டிகேட்டர்ஸும் நல்ல பையில் இருக்கும். பட் வேவ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஓவர் வேல்யூவில் உள்ள ஜோனு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து செல்லிங் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. உங்களுடைய டெக்னிக்கு அந்த உங்களுடைய ஃபார்முலா எதுலனாலும் போட்டு பாருங்கள். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் செல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வியூ வந்து பார்க்கும்போது நிஃப்டி இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் அகைன் இந்த பாயிண்டில் வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே திரும்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே போல் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோனில் வந்து மேலே அப்பர் சைடில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் இப்போ எந்த ஜோனில் வந்து இதுவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் இந்த லைனை வந்து பிரேக் ஆகும்போது ஷார்ப்பாக திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இங்கே வரைக்கும் மார்க்கெட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதையே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்லி இந்த ஜோனுக்கு மேலே டேயில் வந்து ஒரு நாளாவது இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். எந்த லெவல் அப்படின்னா 10,800 எபோவ் வந்து ஒன் டே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஷார்ப் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேயில் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,890. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இது பாட்டமில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். அப்பர் சைடில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே வந்து பை பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம். ஸோ அதை விட நான் என்ன சொல்லுவேன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான வழியாக இருக்கும். ஸோ இன்றைய வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.